Hi everyone, welcome to VS Class. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து ப்ராப்ளம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன்ஸு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடைய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடைய எக்ஸ்பிரஷன் என்ன, ஓகே, டெரிவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதாவது ரைஸ் டைம் எப்படி சால்வ் பண்ணணும், பீக் டைமோட எக்ஸ்பிரஷன் என்ன, செட்டிலிங் டைமோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. g of s ஈக்குவல் டு 10 டிவைடட் பை s இன்டூ s plus 2. இந்த சிஸ்டம்க்கு நம்ம ரைஸ் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பீக் ஓவர் ஷூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பீக் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், செட்டிலிங் டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான். ஸோ இதில் இந்த ரைஸ் டைம், ஓவர் ஷூட், பீக் டைம், செட்டிலிங் டைம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு ஜஸ்ட் அதில் கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது c of s by r of s ஈக்குவல் டு g of s டிவைடட் பை 1 plus g of s. இதில் g of sன்றது தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 10 டிவைடட் பை s இன்ட்டு s plus 2. அதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s இன்ட்டு s plus 2 plus 10 டிவைடட் பை s plus 2ன்னு வரும். ஸோ இதில் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு இதான் இருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளுடைய c of s க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுதான். c of s by r of s ஈக்குவல் டு 10 டிவைடட் பை s ஸ்கொயர் plus 2s plus 10. இப்போ இந்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைஸ் டைம், பீக் டைம், செட்டிலிங் டைம்லாம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மெயினாக 2 பேராமீட்டர்ஸ் வேணும். ஒன்று வந்து எஃப்லான் வேல்யூ, இன்னொன்று வந்து ஒமேகா என் வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம எல்லாத்துலேயும் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணி அதுலேருந்து எஃப்லான் வேல்யூவையும் ஒமேகா என் வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, c of s by r of s ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 2 எஃப்லான் ஒமேகா என் இன்டூ s பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் நமக்கு கொஸ்டினில் கிடைச்ச ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்க க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம எஃப்லான் வேல்யூ, ஒமேகா என் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இது நமக்கு கொஸ்டின்லேருந்து கிடைச்ச க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்ம். ஸோ இந்த டேர்மில் ஒமேகா என் ஸ்கொயர் இருக்கு, ஒமேகா என் ஸ்கொயர் இந்த டேர்மில் இங்கே 10 இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஒமேகா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. அப்போ ஒமேகா என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10, ஒமேகாவோட வேல்யூ 3.162. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 2 எஃப்லான் ஒமேகா என் இன்டூ எஸ், அதே இடத்துல இந்த பக்கம் என்ன இருக்கு, 2s இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. 2 எஃப்லான் ஒமேகா என் இன்டூ எஸ் ஈக்குவல் டு 2s, எஸ்ஸும் எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ எஃப்லான் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2 ஒமேகா என். ஸோ 2 கேன்சல் ஆகிடும், 1 டிவைடட் பை ஒமேகா என். ஒமேகா என் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், 3.162. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எஃப்லானோட வேல்யூ கிடைச்சிடும். எஃப்லான் ஈக்குவல் டு 0.316. ஸோ இப்போ நம்ம ஒமேகா என் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எஃப்லான் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர் பை எஃப்லான். இதில் எஃப்லானோட வேல்யூ நமக்கு தெரியும், 0.316. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டீட்டா வேல்யூ கிடைச்சிடும். டீட்டா ஈக்குவல் டு 1.249. and one more value find out பண்ணிக்கலாம். damping frequency omega d equal to omega n into root of 1 minus epsilon square. omega n value நமக்கு தெரியும் 3.162, epsilon value தெரியும் 0.316. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு omega d equal to 3ன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, omega n value, epsilon value,
theta வேல்யூ ஒமேகா டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல கிடைச்ச க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வேல்யூஸும் கிடைச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 by 1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைஸ் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். TR equal to pi minus theta divided by omega d. இதில் theta வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், omega d வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு TR வேல்யூ கிடைச்சிரும், ரைஸ் டைமோட வேல்யூ கிடைச்சிரும். அடுத்தது பர்சன்டேஜ் ஓவர்ஷூட் இல்லை பீக் ஓவர்ஷூட்டோட ஃபார்முலா MP equal to e power minus epsilon pi divided by root of 1 minus epsilon square இது into 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் நமக்கு எஃப்லான் வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் எஃப்லான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும், 35.12%. இதில் வந்து கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 டைம்ஸ் கொஸ்டின்ல பாருங்க, ஸ்டெப் இன்புட் ஃபார் 12 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்டெப் இன்புட் ஆஃப் வந்து 12 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீக் ஓவர்ஷூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூவை இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ இவ்வளோதான், நமக்கு கிடைச்சிருக்க பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ இவ்வளோதான். அது கூட இன்டூ 12 யூனிட்ஸ் கொடுத்ததுனால 12ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் எழுதியிருக்கோம். ஒருவேளை கொஸ்டின்ல 12 யூனிட்ஸ் கொடுக்கல அப்படின்னா டைரக்டா நம்ம 35.12%ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது பீக் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பீக் டைம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா டிபி ஈக்குவல் டு பை டிவைடட் பை ஒமேகா டி. ஸோ ஒமேகா டியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், 3. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பீக் டைம் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது செட்டிலிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ செட்டிலிங் டைமோட ஃபார்முலா TS ஈக்குவல் டு 3 into T. இதில் Tயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 divided by எஃப்லான் into ஒமேகா n. ஸோ அப்போ எஃப்லான் வேல்யூ நமக்கு தெரியும், ஒமேகா n வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் Tயோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ T ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ அப்போ 3 into T, அதாவது 3 into 1 3 செகண்ட், 4T 4 into 1 4 செகண்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய செட்டிலிங் டைம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நமக்கு டைரெக்டாக ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து அப்படியே ஃபார்முலாவை எடுத்துட்டு அதில் எல்லா இடத்துலையும் எஃப்லான் வேல்யூ, ஒமேகா n வேல்யூ, ஒமேகா d வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி வி காட் த ஆன்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ.